கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே 40 நாள் உபவாச நாட்களிலே சிலுவை தியானம் மற்றும் அதிகால வேளையிலே நாம் ஒரு செய்தி தியானிக்கிறோம். இந்த நாளின் சிலுவை தியானம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து மனு குலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற மகிழ்ச்சி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க தேவகுமாரனா இந்த பூமிக்கு வந்தார், மனுஷகுமாரனா வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார். அவர் சுயமாக எதுவுமே செய்யவில்லை. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம எல்லாருடைய பாவத்தின் சுமந்து தீர்க்கணும். அது தேவ சித்தம். மனு குலத்தை மீட்டெடுக்கணும். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். எல்லாருடைய பாவத்துக்காக, எல்லாருடைய அக்கிரமத்துக்காக, எல்லாருடைய மீறலுக்காக ஆதாம் ஏவாள் முதல் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்தாங்களோ எல்லாருடைய பாவத்தின் தாமே சுமந்து தீர்த்தார். தலைமுறை சாபம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். சந்தோஷத்தின் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. பிதா தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக இவ்வளவா தந்தர்கள், இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்கிட்ட இருக்க பெஸ்ட் என்ன? தம்முடைய குமாரன். அந்த தம்முடைய குமாரனை நமக்காக தந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்தார். பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணித்தார். சிலுவை பாடுகளுக்கு அர்ப்பணித்தார். நிந்தை, அவமானம், சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். எல்லாவற்றையும் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக சகித்து கொண்டார். அவமானத்தை சகித்து கொண்டார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது வருஷத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்காக. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரருக்கு இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டு கிருபாதார வழியாக வெளிப்பட்டார். நாம் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று 3ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து, அவமானத்தை எண்ணாமல் சிலுவை அவமான சின்னம், அதை எண்ணாமல் சகித்து, சிலுவை சகித்து, பாடுகளை சகித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எங்க வருதுன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்ல. அனுதின வாழ்க்கையிலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்தில் ஆத்துமாவில் ஒரு சோர்வு. என் புருஷன் இப்படி சொல்லிட்டான், என் பிள்ளை இப்படி சொல்லிட்டா, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, கடன்காரன் இப்படி சொல்லிட்டான், எங்கள் வீட்டில் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஃபைனான்ஸில் வாங்கின இடத்துல இப்படி சொல்லிட்டாங்க, சின்ன வயசில் யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பாங்க, காலேஜ் படிக்கும்போது யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டு. இதெல்லாம் எங்கே சோர்வு வரும் அப்படின்னா ஆத்துமாவில் தான் சோர்வு வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. பிரச்சனை எங்க பிரதர் வருது அப்படின்னா ஆத்துமாவில் தான் சோர்வு வரும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை 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 எங்க வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆத்துமாவிலே. சோர்வு எங்க வருதுன்னா ஆத்துமாவில் தான் சோர்வு வருது. நிறைய குடும்பத்துக்குள்ளே இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும், வேதனையா இருக்கும், கண்ணீரா இருக்கும், கவலையா இருக்கும், சோர்வா இருக்கும். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, நான்லாம் ஏன் உயிரோட இருக்கணும், இனிமேல் ஏன் உயிரோட இருக்கணும், இப்படிலாம் தேவையில்லாம அவிசுவாசமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசி கொண்டிருப்பாங்க. இதனுடைய முடிவு என்ன? ஆத்துமாவிலே ஒரு சோர்வு. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் புலம்பிட்டு இருப்பாங்க. எப்படி புலம்புவாங்க அப்படின்னா, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல. நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் தற்கொலை எண்ணங்கள். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஏமாற்றம். இதெல்லாம் ஆத்துமாவில் தான் ஒரு சோர்வு கொண்டு வரும். என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன், நிறைய பாடுகள் அனுபவிச்சிருக்கேன், நிறைய நிந்தைகள் அவமானங்களை அனுபவிச்சிருக்கேன், 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். என்னோட வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தா வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் நான் காலேஜ் படித்தேன், எல்லாரும் நான் நல்லா படித்தேன், அட்லீஸ்ட் ஒரு 10th வரையும் நான் படித்தேன், ஒரு 12th வரையும் படித்தேன், ஒரு காலேஜ் படித்தேன் அப்படிம்பாங்க. நான் ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கேன் அப்படிம்பாங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? 11 வயசுலேயே ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கிழிஞ்ச டவுசரு ஒரு பனியனை போட்டு அனுப்பியாச்சு. இதான் என் சின்ன வயசில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் சட்டை போட்டு போவேன், அப்படியே வளர்ந்தேன். ஆனால் 2015 ஒரு 55 லட்ச ரூபா கடனில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எழுத்து கூட்டி பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் வேலைக்கு வந்தேன். வேலை பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு கேட்கும்போது பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். இதையே உங்களுக்கு காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சோர்வில் இருக்கும்போது என்ன பிரதர் செய்யணும்? கையில் முதல்ல பைபிள் எடுத்து வாசிங்க. என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனையை நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், கேவலம், நிந்தைகள், அவமானம் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நல்லா அனுபவிச்சிருக்கேன். சாபத்தில் வாழ்ந்திருக்கேன். பாவம், கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே எங்கேயாவது போய் ஒரு மனுஷன் சிக்கிக்கொள்வான். நானும் வீட்டில் சாதாரணமாக எல்லாரையும் போல நானும் படம் பார்த்துருக்கேன், நாடகம் பார்த்துருக்கேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா எதெல்லாம் வெறுக்கணுமோ எல்லாத்தையும் வெறுக்கணும், எல்லாத்தையும் வெறுக்கணும், எல்லாவற்றையும் வெறுக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பண ஆசை, பொருள் ஆசை, நகை ஆசை, வீடு ஆசை. சில குடும்பத்தில் கணவர் மட்டும்தான், பிள்ளைகள் மட்டும்தான், ஆமாம், ஒரே ஆசையாக இருப்பாங்க.
தேவன் மேல ஒரு மனுஷன் ஆசை வச்சாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வந்து சேர்ந்துரும். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க மிஸ்டேக் நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 100 பொய் 200 பொய் பேசுறாங்க. அடுத்தவன் சொத்தை எழுதி கொள்ளை அடிச்சுட்டு வராங்க. வீட்டில் தந்திரமாக ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. மனைவிக்கும் தெரியாது. எத்தனை குடும்பத்தில் அநியாயம் நடக்கு. அநியாயம் செய்கிறோம் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறோம் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். அசுத்தமாக இருக்கானா அவன் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். இச்சையில் இருக்கிறானா, மோக இச்சையில் இருக்கானா, துரு இச்சையில் இருக்கானா, அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள என்டர் ஆகிட்டு இருக்கு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் இருதயத்துக்குள்ளே ஆத்துமாவுக்குள்ள ஏன் சோர்ந்து போறாங்க? வசனம் தான் ஜீவனமாயும் ஆவியமாயும் இருக்கிறது. வசனத்தை வாசிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஆவியில் ஒரு பலன் கிடைக்கும்? நிறைய குடும்பத்தில் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. குடும்ப ஜெபம் இல்லை, வீட்டில் தனி ஜெபம் இல்லை, உபவாச நாட்கள் இல்லை, செல்போன் தான் கையில் வச்சிருக்கிறாங்க. எத்தனை குடும்பத்தில் எத்தனை மிஸ்டேக்கு. ஆத்துமாவிலே ஒரு சோர்வு இருக்கா, அதை நம்ம லைட்டா கண்டுபிடிக்கணும். சில குடும்பத்திலே ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருப்பாங்க, டிப்ரெஷன்ல இருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. வீட்டுக்குள்ள தனியா இருப்பாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. செல்போனை ஒரு பைத்தியக்காரன் போல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 8 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. லாஸ்ட் பார்த்தா சில வீட்டில் யார்கிட்டையுமே பேசவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில குடும்பத்தில் ஆத்துமாவில் ஒரு சோர்வு. செல்போனை ஓரமா வச்சுட்டு நீங்க எத்தனை மணி நேரம் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க, உங்களுக்கு சோர்வே வராது. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஒரு கையில் ஒரு பைபிள், ஒரு பேனா, ஒரு டைரி கொடுத்தாச்சுன்னா போதும். நான் பேசாமல் நிம்மதியாக எங்கேயோ உட்காந்து எதையா செஞ்சுட்டு இருப்பேன். பைபிள் வசனம் எடுப்பேன், அதுக்கு ஜாயிண்ட் வசனம் எங்கே இருக்குது, முன்னாடி என்ன போட்டிருக்கு, பின்னாடி என்ன போட்டிருக்கு, உட்காந்து அழகாக வாசித்துட்டு இருப்பேன். எந்த வசனத்தில் என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரோ உடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அப்படி அனுபவம் இருக்கு. நானும் உங்களே போல தான் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான். நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். 11 வயசுல நான் ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னு. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி முழு நேர ஊழியம். முழு நேர ஊழியம் தேவனுக்காக வாழணும், அவ்வளவுதான். நானும் உங்களே போல பாடுகள் தான் வெளியில வந்தேன். ஏன் பாடுகள் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பிறக்கும் போதே கிடையாது. சராசரி ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம எப்படிலாம் மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா தேவனோட சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். முழங்கால நின்று அவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சாஷ்டாகமா பணிந்து கொண்டேன், சாஷ்டாகமா தாழ்த்தினேன். அப்பா, உங்க பாதங்களை நீ அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆத்துமாவில் பலன் வரணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே கவலை, கஷ்டம், பிரச்சனை, தந்திரமான காரியம், வஞ்சிக்கிற காரியம், ஏமாத்துற காரியம் எல்லாம் உள்ளதான் வரும். ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு அவ்வளோ பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் ஆத்துமா சோர்ந்து போன நிலைமை, ஆத்துமா வஞ்சிக்கப்பட்ட நிலைமை, ஆத்துமா தந்திரமா இருக்கும். தேவன் பக்கம் உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, உத்தமமா வாழுங்க அப்படின்னா தந்திரமா வாழ்றதுக்கு பல பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. திருமணம் முடிகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபர், தேவையில்லாத நேரம் வேஸ்ட் ஆகிறது, இது எல்லாமே பாவத்துக்குள்ள போய் சேர்ந்துரும். ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயாவது போய் சிக்கி கொள்றான். ஒரு பக்கம் பார்த்தா மதுபான அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா கத்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. இதனுடைய கடைசி ஸ்டேஜ் என்ன பிரதர், டக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னா, ஆத்துமாவில ஒரு சோர்வு வந்துடும். இதை ஏன் இவ்வளவு டீப்பா சொல்றேன் அப்படின்னா, ஆத்துமாவில சோர்வு வந்துடும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள உண்மையா இருந்து பாருங்க, சோர்வு வராது. பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருந்து பாருங்க, சோர்வு வராது.
முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது தேவனோட சமூகத்துல, அப்பா என்னுடைய சூழ்நிலை இதுதான்ப்பா, என் வீட்டுல இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்குப்பா, என் வாழ்க்கையில நான் இப்படிதான்ப்பா வாழ்றேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல போய் சாஷ்டாங்கமா விழுந்து பாருங்க. இதயத்துல சோர்வு இருக்காது. நம்ம இதயத்துல தேவனுக்கு இடம் கொடுக்கிறோமா? தேவனோட வார்த்தை இருக்கா? தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? கர்த்தரோட சமூகத்துல காத்து இருக்கிறோமா? நம்ம நேரத்தை எப்படிப்பா வேஸ்ட் பண்றோம்? இன்னைக்கு செய்தி என்ன அப்படி தெரியுமா? நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சோர்வு இருக்கா? பிரதர் நான் பாஸ்டிங்ல தான் இருக்கேன் பிரதர், ஆனாலும் சோர்வு இருக்கு. என்ன காரணம்? வீட்டில் காசு இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, பொருள் இல்லை, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. புருஷன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, விக்கிர வழிபாடுல இருக்காங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்கு. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இன்னொரு குடும்பத்துல பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இன்னொரு குடும்பத்துல படுக்க இருக்க வயசாயிட்டு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் போதே நம்ம இதயத்துக்குள்ள ஒரு சோர்வு வருது. என்ன காரணம்? பரிசுத்த ஆவியான வரும்போது பலன் அடைந்து என்று அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம்ல. நம்ம ஆத்துமாவுக்குள்ள ஒரு பலன் வேணும் அப்படின்னா, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமா இருக்கும்பா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியை சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல இதுதான் நடக்கு. நிறைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். இந்த 40 நாள் சிலுவை தியானத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்திருக்கிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் நான் விக்கிர வழிபாடில் இருக்கிறேன், என் குடும்பத்தில் என் கணவர்னு ரசிக்கப்படலை, என் வீட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நான் இந்த சாபத்தில் இருக்கேன் அப்படிம்பாங்க. உடனே இவங்களும் ஆமாம் நம்ம வீட்டில் இப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த சாபங்கிற வார்த்தையை உள் வாங்கிடுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் எதுவுமே உள்வாங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய சாபத்தை எல்லாம் ஒரு சிலுவையில சுமந்து விட்டார். அதை நம்ம தியானிக்கும் போதுதான் நமக்குள்ள தேவ பலன். எப்ப நமக்கு தேவ பலன் உண்டாகிறது? நம்ம இருதயத்துக்குள்ள ஏன் கவலை வருது? யாரோ சொன்ன வார்த்தையை நம்ம உள்ள கொண்டு வரோம். அதனாலதான் சில குடும்பத்திலே பலவீனம், ஆத்துமாவிலே சோர்வு வருது. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாருப்பா. அதுக்கு பேர் தான் விடுதலை. ஹல்லேலூயா. எத்தனை குடும்பத்திலே நீங்க இணைந்து இருக்கிறீங்களோ, நம்ம குடும்பத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கடைசி சொட்டு இரத்த வரை நமக்காக தந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அவர் நமக்காக சாபமாகி இருக்கிறார். சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. விசுவாசம் உள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளே தேவ பலன் உண்டாகிறது. சரி பிரதர், அப்போ ஆத்துமாவில் ஏன் பிரதர் சோர்வு வருது? நல்லா உட்காந்து கதை பேசுறது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து கேள்வி கதை பேசுறது, ஃபோனில் 1 மணி நேரம், பக்கத்து வீட்டில் 1 மணி நேரம், கேட்டால் என் ஃப்ரெண்டு தான், வீண் டாக், எத்தனை தேவையில்லாத வார்த்தைகள். அது ஃபுல்லாக பலவீனப்படுத்த தானே செய்யும் ஒரு மனுஷனே. 8 மணி நேரம் நீங்கள் பைபிள் வாசித்து பாருங்க, ஒரு நாளும் சார்ஜ் குறையாது. ஒரு 2 மணி நேரம் முழங்கல் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, சார்ஜ் குறையாது. 1000 ஸ்தோத்திரப்படி செலுத்தி பாருங்க, சார்ஜ் குறையாது. ஆனா தேவையில்லாத நபர்கிட்ட தேவையில்லாத மணி கணக்காக செலவு பண்ணி, டயத்தெல்லாம் வேஸ்ட் செலவு பண்ணி, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரே சோர்வு. ஆத்துமாவில் சோர்வு வந்துட்டா சரீரம் சோர்ந்துடும். அப்புறம் ஆவியில எப்படி எழுப்புதல் வரும்? தேவையில்லாத சத்தங்கள் நம்முடைய வாயில, நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம காதுல கேட்கிற வார்த்தைகள், நம்ம கண்ணில் பார்க்கிற பார்வைகள், நம்ம சிந்தனையில யோசிக்கிற யோசனைகள், இதுதான் ஒரு மனுஷனை பலவீனப்படுத்துது.
இயேசு கிறிஸ்து நமக்கா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த மேன்மை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். கிறிஸ்து நமக்கா சாபமாகி நம்முடைய சாபத்தை எல்லாம் ஒரு சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இந்த 40 நாள் உபவாச நாட்களிலே ஒவ்வொரு நாள் செய்தி முக்கியமான செய்தி. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். வசனத்தை நம்ம தியானிக்கும் போதுதான் நமக்கு தேவ பெறன். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களே போலதான் நானும் ஒரு பாடல் ஒரு மனுஷன். என் வாழ்க்கையில நான் எப்படி ஆவியில மாறினேன், எப்படி கையில பைபிள் எடுத்து வாசித்தேன், என் வாழ்க்கையில எப்படி இன்னைக்கு வரையும் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். எனக்கு எப்படிலாம் தெரியுதோ அதே போல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவேன். என் இதயத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிப்பேன். இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ரியலா வளர முடியும். இதையே அவங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஆவியில ஒரு பலன் வேணும், ஆத்துமாவில் ஒரு பலன் வேணும், சரீரத்தில் ஒரு பலன் வேணும். ஆவி ஆத்துமா சரீரத்தில் நம்ம வாழ்க்கையில பலன் இருக்கும்போது தான் எழுப்புதல். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோன்னு அழகா ஜெபம் பண்ணிடுறாங்க. வீட்டில் போனோடனே கடன் பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, வாழ்க்கை பிரச்சனைன்னு சோர்ந்து போயிருந்தாங்க. காரணம் என்ன? 1 மணி நேரம் ஜெபிச்ச அம்மா, பாட்டி, வாலிப பிள்ளைகள், எத்தனையோ குடும்பம் இருக்கு. ஆனால் அதே 1 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்தாங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஒரு குடும்பத்தில் 23 வருஷம் 22 வருஷமா ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 20-22 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல. கேட்டால் பைபிள் வாசித்தா புரிய மாட்டேங்கிறாங்க. 22 வருஷமா ஊழியம் பண்ணியிருக்காங்க. அப்படியும் சில குடும்பம் இருக்கு. பைபிள் வசனத்தை வாசிக்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சார்ஜ் கப்புன்னு ஏறும். எப்படி கரண்ட்ல நம்ம செல்போன்ல சார்ஜ் ஏற்றுறோம்ல, பைபிள் வசனம் ஜீவனுமாயும் ஆவியுமாயும் இருக்கிறது. அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள வரதான் வாழ்க்கையில விருத்தி, வாழ்க்கையில செழிப்பு, வாழ்க்கையில ஆசீர்வாதம் பலுகி பெருக முடியும். ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆத்துமாவிலே ஒரு சோர்வு நடக்கு. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி தான். எப்படி தெரியுமா? நிறைய குடும்பத்துல என் புருஷன் இப்படி சொல்லிட்டாரு, என் பிள்ளைகள் என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க. 3 பாயிண்ட் தான் இருக்கும். இல்ல கடன்காரன் இப்படி சொல்லிட்டான், இல்ல வேலைக்கு போற இடத்துல இப்படி சொல்லிட்டாங்க, என் சொந்தக்காரன் இப்படி சொல்லிட்டான். ஒரு 5-6 பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இதை நினைக்கும் போதெல்லாம் ஆத்துமாவில் ஒரு சோர்வு. இதெல்லாம் தூரத்துக்கு போடணும். ஏன்னா சில குடும்பத்தில் இதை வச்சுக்கிட்டே ஜபமும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எழுப்புதலுக்குள்ள வரவே முடியாது. நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம இருதயம் கழுவப்படணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா வேற எதுக்குமே இடம் இருக்கக்கூடாது. என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணணும் அப்படின்னா என் இதயத்துக்குள்ள வேற தேவையில்லாம் எந்த ஒண்ணுக்கும் இடம் இருக்கக்கூடாது. அதுதான் புது சிருஷ்டி. அதுக்கு பேர் தான் புது வாழ்க்கை. புதிய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதியான இதயத்தை நமக்கு தந்திருக்கிறார். கொழுந்து விடுகிற அக்னி நம்முடைய உள்ளத்துக்குள்ள பற்றி பிடிக்கும். எப்பொழுது? வேதத்தை தியானிக்கும் போது, ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு அந்த அனுபவம் வேணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மறுபடியும் கேட்டாலும் அதுதான் சொல்லுவேன். எனக்கு சும்மா இருக்கும் போதெல்லாம் நான் பேசாமல் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டேன். 50-55 லட்ச ரூபா கடன். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, கடனில் கஷ்டப்பட்டாள். ரவிராஜுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா நிந்தைகள், அவமானம், கேவலம் எல்லாம் தப்பா சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷன் கடன்ல இருந்தா ஊரே தப்பா சொல்லிடும். கண்ணீர் வாழ்க்கை, ரத்த கண்ணீர்மாங்க. 5 வருஷம் அழுதுருக்கேன்.
இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆத்துமாவில் ஒரு சோர்வு இருந்துச்சு எனக்கு, என் இதயத்துக்குள்ள ஆத்துமாவில் ஒரு சோர்வு இருந்துச்சு. ஆனா பைபிள் வாசிக்க 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 அந்த வசனம் என் இதயத்துக்குள்ள வர 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 கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் ஆத்துமாவோட சோர்வு வெளியில போச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் பலன் இல்லை? பைபிள் வாசிக்க மாட்டுக்காங்க. சில குடும்பத்தில் பைபிள் வாசித்தாலும் புரிய மாட்டுக்கு. கேட்டா ஒரு 5 நிமிஷம் வாசித்தேன் பிரதர், 10 நிமிஷம் வாசித்தேன் பிரதர், நான் வேலைக்கு போகிறேன் பிரதர், என் வீட்டில் ரொம்பலாம் பைபிள் வாசிக்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய காரணம்லாம் சொல்லிடுவாங்க. அதே குடும்பத்தில் அவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும். ஆனால் செல்ஃபோன் மட்டும் நான் 4 மணி நேரம் பார்ப்பேன்னு சொல்லி நல்ல கதை சொல்லுவாங்க. அப்போ 4 மணி நேரம் செல்ஃபோனுக்கு மட்டும் எப்படி நேரம் இருக்குது? பைபிள் 10 நிமிஷம் வாசிக்க நேரம் இல்லையா? ஆனால் செல்ஃபோன் 4 மணி நேரம் பார்க்க நேரம் இருக்கு. என்ன கிறிஸ்டியன் வாழ்க்கை? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஏன் ஆத்துமாவில் சோர்வு வருது? உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் ஆத்துமாவில் சோர்வு வருது? 4 மணி நேரம் செல்போனை கையில் வச்சிருக்காங்க. அந்த 4 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் நிறைய குடும்பத்தில் கம்ப்ளைண்ட். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், கணவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இப்போ என் வாழ்க்கையிலலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால எப்படி வாழ்ந்தால் கர்த்தருக்குள்ள வாழணும், எது கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கி, இந்த ரெண்டுமே வித்தியாசமாக அழகாக கர்த்தருடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட என்னென்ன காரியத்தில் பேசுகிறாரோ அதை நீங்கள் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் லைட்டாக திருப்பினாலே போதும். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. செல்ஃபோன்லேயோ டிவிலையோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கையில் பைபிள் எடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டு. ஆத்துமால் ஒருவேளை சோர்ந்து போய் இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும், எல்லா விபரீதங்களையும் அவர் பொறுமையாக சகித்தார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அதே போல நாமும் இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரிஞ்சு போகிறது காரணம் என்ன? ஒரு வீட்டில் டைவர்ஸ் ஆகுது. என்ன காரணம்? நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். திருநெல்வேலி பகுதியில் சில குடும்பத்தில் ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க, இங்கே நிறைய டைவர்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகிக்கிற ஒரு குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னா சகிக்கணும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சிலுவை தூக்கியாச்சுனாலே சகிக்கணும். சிலுவை தூக்கியாச்சுனாலே சகிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சகிக்க பழகணும். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நாமும் சிலுவை எடுத்து அனுதினமும் அவரை பின்பற்றும் போது நாமும் கூட நிறைய காரியத்தை சகித்து கொள்ள வேண்டும். அப்படி சகித்து கொள்ளலைன்னா சண்டை போட்டு ரத்தம் தான் வரும். ஏன்னா சில குடும்பத்தில் சண்டை தான் நடக்குது. வீட்டுக்குள்ள போனா புருஷன் பொண்டாட்டி ஒரே சண்டை. என்ன காரணம் சொல்லி பார்த்தா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அழகா சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க, வீட்டில் பார்த்தா நல்ல சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் ரியலாக நடக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் சகித்து கொள்ளணும். வீட்டில் 2 பேர் பேசுறீங்களா, யாராவது ஒருத்தன் இறங்கி போகணும். அப்பந்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் சிலுவை சகித்து என்று எழுதப்பட்டிருக்கு. அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து. அவமானம் அப்படின்னு எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நமக்கு எதுக்குப்பா அவமானம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து கொண்டார். இன்று நமக்காக பிதாவுடைய வலது வருஷத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் டைரியில் சிலுவை தியானத்துக்காக எழுதணும்னா எழுதி வைத்துக் கொள்ளலாம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் பொருட்டை அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்னைக்குள்ள சிலுவை தியானம் அதிகால வேளையிலே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நம்ம தியானிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள்.
தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். ஆக்கினிக்குள்ளார் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் இன்றும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் ரவிராஜை தெரிந்து கொண்டார் அப்படின்னா என்னை அவர் தான் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நீதிமானா மாற்றுகிறார். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர், அப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம கேட்கும் போது தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாற்றுகிறார், பரிசுத்தவனா மாற்றுகிறார், ராஜாக்களா மாற்றுகிறார், ஆசாரியனா மாற்றுகிறார், தேவனுடைய பிள்ளையா மாற்றுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளையா மாற்றுகிறார், சகல விதமான ஆசீர்வாதம் மறுபடியும் நிரப்புகிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தடைக்கு என்ன பிரச்சனை? நம்ம வாய் தான். சில குடும்பத்துல வீண் வார்த்தை பேசி 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 ஆசீர்வாத தடை, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், வறுமை. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? பரிசுத்தவான்களை தப்பா பேசிட்டே இருப்பாங்க. இவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க தப்பு. இப்ப என் வாழ்க்கையில சொல்ல முடியும், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தேன், தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி என்னை நீதிமானா மாற்றிருக்கிறார். அவ்வளவுதான். விசுவாசத்தினால நீதிமான், அவ்வளவுதான். இதுல பெருமை பாராட்டணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட முடியும். அவர் தான் எனக்கு எல்லாம். அப்படி நம்ம கர்த்தரை உயர்த்தி நாம் வாழும்போது நம்ம மற்றவங்களை பார்க்கவே மாட்டோம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எப்படி மாறணும்? முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று போட்டிருக்கு. அதனால அந்த பூமியில வாழ்ற காலத்துல இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு? எதுல மாறணும்? எதுல இன்னும் மாறணும்? எதுல இன்னும் மாறணும்? அப்படி நம்ம யோசித்து பார்த்துட்டே இருக்கணும். தேவனே அவர்களை நீதிமானாக்குறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் தான்ப்பா தெரிந்து கொள்றாரு, தேவன் தான் நீதிமானா மாற்றுகிறார். மற்றவர்களை குற்றவாளி தீர்க்கிற நீ யார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆக்கினிக்குள்ளா தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அதனால் அதிகாலையில் யூடியூப் மூலியமா செய்தி கேட்குறீங்களா? இருக்கிற இடத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு கேளுங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் புதிய நாள் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளையோட நீங்க பேசுறீங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தோட பேசின கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் தாங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. இந்த நாளின் ஜெபிக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதத்தை தியானிக்க ஜெபிக்க கிருபை தாங்க, உபவாசத்தோடு காத்துக்க கிருபை தாங்க. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட வேண்டிய கத்த கிருபை தாங்க. பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் அப்படினோம், விசுவாசிகள் உங்களுடைய கரத்தில் அப்படினோம், மிஸ்னரிமாரே அப்பா உங்களுடைய கரத்தில் அப்படினோம், வெளிநாட்டில் இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படினோம். தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கலாம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பம் பள்ளிக்கு பெறுவன் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த மாசத்துக்காக அப்பா உங்களுடைய பாதபுல நிற்கிறோம். இந்த மாசத்தோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும்.
ஹாஸ்பிட்டல் செலவு ₹1 கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுப்பா. எந்த ஒரு வீட்டிலையுமே வட்டிக்கு தேவையில்லாமல் போகக்கூடாது. தேவையில்லாமல் ₹1 கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. தேவையில்லாத இடத்துல நிற்கக்கூடாது. தேவையில்லாத மனுஷனை பார்க்கக்கூடாது. 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். நற்கிரியை செய்ய எங்களை அப்பா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய கற்பனை கைக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய கட்டளையின் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. விசேஷமா ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம் அப்பா எழுதி கொண்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். வேற வேற சூழ்நிலையில வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்களோட இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்குது எடுத்து போட்டு 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறாங்க, தடைகளை நீக்கி கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசம் டெலிவரி கொடுப்பாங்க, பரமாய்த்து கூடங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லை, கோர்ட்டு கேஸ் போயிட்டுக்காங்கப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். இந்த வருஷத்துல வேதத்தை வாசித்து முடியும் கர்த்தர் கிருபை தாங்க. உபவாச நாட்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி நம்ம பிள்ளைகளோட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதானத்தில் இறங்கி வருகிறது. உங்க பிள்ளைகளை பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். முதியோரிடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. தனிமை திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிஜனமாக இருக்காங்க, கடனில் கஷ்டப்படுறாங்க, உபத்திரத்தில் இருக்காங்க, பாடுகள் இருக்காங்க, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் டெலிவரி பொறுப்பிருக்காங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த கண்ணீரை தொடங்க. கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீரை தொடங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் அருளி அப்போ மனுஷனுமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களோட அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க. கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. அப்பா கிருபை வேணும்ப்பா. நித்திய காலமாக அப்பா உங்களோட நாங்கள் வாசம் பண்ணி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சிறு பிள்ளை போல மாறணும். கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்தில் அப்படிங்கிறோம். காலவேளையிலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறான், டீச்சர் ஜெபிக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, வேற ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, காலவேளையில் டிரைவிங்கில் இருக்காங்க, போட் தொழில் போடுறாங்க. சில குடும்பத்தில் விவசாய வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, சில இடத்துல சிறு தொழில் பார்க்குறாங்க. எல்லாரையும் கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போக வேண்டும். எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சில குடும்பத்தில் வேலையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய கடனில் சிக்கி கொண்டாங்க, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. ஆத்துமாவில் ஒரு சோர்வு, அந்த சோர்வை நீக்கிடுங்க. உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. இந்த நாளின் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். எந்த வீட்டுக்கு விரோதமாக எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக வானமண்டல பொல்லாத ஆவியில் செயல்பட்டு கொண்டிருக்கோ அந்த எல்லா சத்துரும் கிரியலாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக ஆசீர்வாத தடை காணப்படுதோ அந்த எல்லா தடைகளெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தை எல்லா செத்தகிற சுட்டெரிக்கப்படட்டும். ரிபோ ஷாலபா கபுது வெக்கேதுனி மர கபுது வெக்கேதுனா லிது ஷாந்த டனமா கபுது வெக்கேதுனா லி பாப்பா லா பாப்பா ரஷாந்தோ டோ நம கபுது வெக்கேதுனா. எல்லா குடும்பத்திலும் ஒரு அக்னி பற்றி விட்டுப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்த அக்னியால் நிரப்புங்கப்பா. சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும்.
உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் அருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, ரவிராஜ் என் பேர். எனக்காக ஒரு நிமிடமாக ஜெபிங்க. நிறைய வயசான தாய்மார் இருக்கிறீங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உபவாச நாட்கள் இருக்கும். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்பினால் 9363064181 நம்பத்தில் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்பேன். இரவு நேரத்தில் 8 மணிக்கு, இரவு நேரத்தில் தினம்தோறும் அனுப்புகிறோம் ஒரு செய்தி. அதையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதே நேரத்தில் காலவேளையில் இன்னைக்கு பேசின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.